பயிற்சி 1.3 உள்ள முதல் கணக்கு பார்க்கலாம். அருள்மொழி ஒரு நாளில் 12 ரூபாய் சேமித்தால் 30 நாட்களில் எவ்வளவு சேமிப்பான்னு சொல்லி தான் கேட்டுருக்காங்க. நம்மளும் அருள்மொழியை மாரி ஒரு நாளைக்கு 12 ரூபாய் சேமிக்கலாம். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 12 ரூபா சேர்த்துருக்கோம். அதனால் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டே 12 ரூபா சேர்த்தனால நம்மக்கிட்ட மொத்தம் 12 ரூபா இருக்கும். இப்போ 2வது நாள் இன்னொரு 12 ரூபா சேர்ப்போம். அப்போ முதல் நாளில் உள்ள 12ஐயும் 2வது நாளில் உள்ள 12ஐயும் கூட்டினா நமக்கு 24 ரூபா பார்த்திங்கன்னா 2வது நாள் நம்மக்கிட்ட இருக்கும். அதுமாதிரி 3ஆவது நாள் இன்னொரு 12 ரூபா சேர்த்தா நம்மக்கிட்ட 36 ரூபா இருக்கும். இதேமாரி 30 நாளுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா 12 கூட்டணும். 30 டைம்ஸ் 12 கூட்டணும் பார்த்துங்க. இங்கே நம்ம ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம். எதுனா மீண்டும் கூட்டிகிட்டே போக வேண்டியதாக இருக்குது. இந்த மீண்டும் கூட்டுறதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம பெருக்கல்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இங்கே ரைட் சைடு பார்த்திங்கன்னா 12 12, 2 12 24, 3 12 36. அதுமாதிரி நமக்கு 30 12 இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா 30 டைம்ஸ் 12 கூட்டுறதுக்கான ஆன்சராக இருக்கும். இப்போ நம்ம 30ஐயும் 12ஐயும் பெருக்கலாம். 2ஐயும் 0 பெருக்கும்போது 0, இது 3 6, 0 1 3 கூட்டும்போது 360 கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 360 தான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சரு. இங்கே நம்ம புரிஞ்சுக்கவே வேண்டியது இந்த ஆன்சரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறது கிடையாது. நமக்கு எப்படி ஒரு ப்ராப்ளம் வாழ்க்கையில் வருது, மீண்டும் ஒரே நம்பரை கூட்டுறோம், அதை ஈஸியாக சால்வ் அவுட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம பெருக்கல் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. 2வது கணக்கில் பார்த்திங்கன்னா ஏ என்பவர் 12 நாட்களில் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் எவ்வளவு வருமானம் பெறுவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1800 மொத்தம் 12 நாளில் சம்பாதிக்காங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஒரு சின்ன நம்பர் வச்சு பார்க்கலாம். எப்படின்னா நம்ம ஒரு 500 ரூபா 5 நாளில் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிச்சுப்போனா 500 5ஆக பிரிக்கணும். இந்த 500 5ஆக பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா வகுத்தல். இங்கே வகுத்தலை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வகுத்தல்னாலே பிரிக்கிறது தான். இப்போ எப்படின்னா 500 5ஆக பிரிக்கிறோம். 5 5 மிஸ் 0 அப்போ 100. அப்படின்னா 500 5ஆக பிரித்தா நமக்கு 100 வரும். 100 பார்த்திங்கன்னா 5 டைம் கூட்டினாலும் நமக்கு 500 தான் வரப்போகுது. அப்போது ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிச்சிக்கிறது எவ்வளோன்னா 100 ரூபா சம்பாதிச்சிருக்காரு. இதேமாரி 1800ஐயும் 12ஆக பிரிச்சுருவோம். நம்ம அது எப்படி பிரிப்போம்னா 1800ல் 12ஆக பிரிப்போம். 12 மிச்சம் 6 வரும். 5 12 60 வரும். 12 எப்படி படித்தோம்னா மிச்சம் 0 வரும். எப்படி போட்டுக்குவோம், மேலே 0 போட்டுக்குவோம். ஸோ மொத்தம் ஒரு நாளைக்கு அவர் பார்த்திங்கன்னா 150 ரூபா சம்பாதிச்சிருக்காரு. 150 நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னா 1800 12ஆல் பிரித்தோம். இப்படி 1800 12 பார்ட்ஸாக பிரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது வகுத்தல். புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், வகுத்தல் நம்ம பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். எதுனா செயலிகளின் வரிசை. செயலிகள்னு சொல்லி நம்ம எதை சொல்லலாம்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதை தான் சொல்லுவோம். இதை எந்த வரிசையில் யூஸ் பண்ணணும் அதை தான் நம்ம இந்த 3வது கணக்கு படிக்க போகிறோம். இப்போ நம்ம செயலிகளோட வரிசையை யூஸ் பண்ணாமல் இந்த கணக்கு சால்வ் பண்ணலாம். அப்படின்னா நமக்கு ஏன் இது முக்கியம்னு சொல்லி தெரிஞ்சிடும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சமன்பாடு இருக்குது. இந்த சமன்பாடில் ஃபஸ்ட்டு 2ஐயும் நான் கூட்டுறேன். பார்த்திங்கன்னா 8 × 2 கிடைக்கும். இந்த 8 2ஐயும் நம்ம பெருக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 16 ஆன்சராக கிடைக்கும். இதே வலது பக்கம் உள்ளதை சால்வ் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கூட்டலில் ஃபஸ்ட்டு பண்ணாமல் பெருக்கல் பண்ணுவேன். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 5 × 3 2 6 கிடைக்கும். 5 6ஐயும் கூட்டும்போது பார்த்திங்கன்னா 11 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு முறையில் பார்த்திங்கன்னா நமக்கு 16 கிடைக்கி. 2வது டைம் பார்த்திங்கன்னா 11 தான் கிடைக்கிது. இந்தமாரி பிரச்சனையை
அவாய்ட் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மெத்தடை வந்து கண்டுபிடிச்சாங்க. மெத்தடு கண்டுபிடிக்கல, எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஒரு மெத்தடுக்கு ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க. அந்த மெத்தட் அதுதான் பார்த்திங்கன்னா பிட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிட் மாஸோட என்ன சொல்லுதுன்னா, எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்ஸு, ரெண்டாவது வந்து அடுக்குகள், மூணாவது வகுத்தல், நாலாவது பெருக்கல், ஐந்தாவது கூட்டல், கடைசியாக வந்து கழித்தல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிட் மாஸோட யூஸ் பண்ணி இந்த கணக்கு சால்வ் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டும் யூஸ் பண்ணல, அடுக்குகளும் நம்ம வந்து யூஸ் பண்ணல. அடுக்குகள்னால் என்னென்னா, இப்போ ஒரு நம்பருக்கு மேலே இன்னொரு நம்பர் கூடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா 5 வந்து 4 டைம் பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். இதை பற்றி நீங்கள் வந்து பின்னாடி படிப்பீங்க. அவங்க அதில் போட்டுருக்க மாதிரி இங்கே வந்து நமக்கு அந்த இது இல்லை. வகுத்தலும் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே யூஸ் பண்ணல. நாலாவது பார்த்திங்கன்னா பெருக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். பெருக்கல் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம ஈக்குவேஷனில் எப்போவுமே 3ஐயும் 2ஐயும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா 6 கிடைக்கும். மிச்சம் 1 கூட்டல் தான். ஸோ கூட்டும் போது நமக்கு வந்து ஆன்சர் 11 வரும். இங்கே பார்த்திங்கன்னா அப்போ இந்த 11 தான் ஆன்சர் கரெக்டு, இந்த 16 வந்து தவறு பார்த்தோம். இப்போ இந்த செயலிகளின் வரிசை யூஸ் பண்ணி இந்த கணக்கை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம பிட் மாஸ் படி பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் தான். பி வந்து ப்ராக்கெட்டுக்கு அன்றைக்கி. அப்போ நம்ம ப்ராக்கெட்டை மட்டும் சால்வ் பண்ணுவோம். 7ஐயும் 8ஐயும் கூட்டும்போது நமக்கு ஆன்சர் வந்து 15 வரும். அதேமாரி பிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐ வருது. ஐ வந்து அடுக்குகளுக்கு வரும். அடுக்குகள் வந்து நம்ம கணக்கில் இல்லை, ஸோ அடுத்து போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டி வருது. டி வந்து டிவிஷன், அதாவது வகுத்தல் இருக்குது. அப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 45ஐயும் 15ஐயும் வகுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 5 15 வந்துடும். 9 5 15 வந்துடும். ஸோ 9/3 ஒரு 3 3 9 பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 3 கிடைக்குது. கடைசியாக ஒரு கழித்தல் இருக்குது. இங்கே ஒரே செயல் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக 3லேருந்து 2 கழிக்கும்போது ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். இதுபடி பார்த்திங்கன்னா 3வது கணக்கு ஆன்சர் வந்து 1. இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஆர்டர் மட்டும்தான். இந்த இங்கிலீஷ் வார்த்தையையும் அதுக்கு ஈக்குவலான தமிழோட செயலி நேமையும் ஞாபகிச்சா இந்தமாரி கணக்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா அவங்க சமன்பாடு கொடுத்து அதுக்கான ஆன்சரும் கொடுத்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம செயலிகளின் வரிசையை யூஸ் பண்ணி இந்த சமன்பாடை நம்ம சால்வ் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் இங்கே கொடுத்துக்கிற ஆன்சரும் சரியாக தவறான்னு மட்டும் சொன்னால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். 3 + 9 கூட்டல் 8 = 96. நம்ம இங்கே பிட் மாஸ் ரூல் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்க்கணும். இந்த சமன்பாடில் ப்ராக்கெட், அதாவது அடைப்புக்குறி எதுவுமே இல்லை. அடைப்புக்குறின்னு சொல்லி இதை தான் சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பயிற்சியில் வந்து படிக்கலை, பின்னாடி தான் படிக்க போகிறோம். ஸோ அதை இப்போதைக்கு அடிச்சுக்கலாம். அடுத்து டி பார்த்திங்கன்னா வகுத்தல். இந்த வகுத்தலும் நம்ம யூஸ் பண்ணல. எம் பார்த்திங்கன்னா பெருக்கல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த 9ஐயும் 8ஐயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது நமக்கு வந்து 3 அப்படி இருக்கும். 9ஐயும் 8ஐயும் பெருக்கும்போது நமக்கு வந்து 72 கிடைக்கும். இந்த 3ஐயும் 72ஐயும் கொடுத்தா நமக்கு ஆன்சர் வந்து 75 கிடைக்கும். ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 96 கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு கணக்கு வந்து தவறுன்னு எழுதிடலாம். அடுத்து 2வது கணக்கு பார்த்திங்கன்னா 7 + 20 கழித்தல் 4 = 136. இங்கேயும் பார்த்திங்கன்னா 2 செயலி தான் இருக்குது. ஒன்று வந்து கழித்தல், இன்னொன்று வந்து பெருக்கல். இந்த பிட் மாஸோட வரிசை பார்த்திங்கன்னா பெருக்கல் தான் ஃபஸ்ட் வரும். அப்போ நம்ம 7ஐயும் 20ஐயும் பெருக்கலாம். என்னென்னா 7ஐயும் 0ஐயும் பெருக்கும்போது 0 கிடைக்கும். 2ஐயும் 7ஐயும் பெருக்கலாம் 14. அப்போ 140 கழித்தல் 4 இருக்கும். 140லேருந்து நம்ம 4 கழிக்கும்போது நமக்கு வந்து 136 கிடைக்கும். அப்போது 2வது கணக்கான ஆன்சர் வந்து சரி. ஏன்னா அந்த கணக்குலேயும் 136 தான் கொடுத்துருக்காங்க, நமக்கும் 136 தான் கிடைச்சிருக்கு. அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கில் பார்த்திங்கன்னா 40 கூட்டல் அடைப்புக்குறி உள்ள, அதாவது ப்ராக்கெட் உள்ள 56 கழித்தல் 6 வகுத்தல் 2.
இந்த பிட்மாஸோட ரூல் படி நம்ம ஃபஸ்ட் வந்து அடைப்புக்குறியை தான் வந்து சால்வ் பண்ணணும். அப்போ 40 அப்படி எழுதிக்கலாம். 40 கூட்டல் அடைப்புக்குறிக்குள்ள உள்ள 56லேருந்து 6 கழிச்சோம்னா நமக்கு வந்து 50 கிடைக்கும். வகுத்தல் 2. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கூட்டலும் வகுத்தல் தான் இருக்குது. இந்த பிட்மாஸ் ரூல் படி வகுத்தல் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ வந்து 40 அப்படி எழுதிக்கிறோம். 50ஐயும் 2ஐயும் வகுப்போம். 7 இருந்தால் 4 மிச்சம் 1 அந்த 0 தான் 5 இருந்தால் 10. ஸோ 25 ஆன்சராக கிடைக்கும். நம்ம 40ஐயும் 25ஐயும் கூட்டும்போது நமக்கு ஆன்சர் வந்து 65 கிடைக்கும். ஆனால் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 45 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3ஆவதுக்கும் ஆன்சர் வந்து தவறு தான். அடுத்து 3ஆவது கணக்கு பார்க்கலாம். கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1700, 2000, 2450, 3060 மற்றும் 3200. 5 மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு நூலகம், அதாவது லைப்ரரிக்கு வந்துட்டு போனவங்களோட எண்ணிக்கை வந்து கொடுத்தாங்க. ஒரு 5 மாதத்துக்கான எண்ணிக்கையை கொடுத்து அதை வந்து கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை பேர்னு சொல்லிட்டு. இந்த மொத்தம்னு கேட்டனாலே நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். அந்த 5 மாதத்துக்கான நம்பர்ஸையும் வந்து கூட்டினா நமக்கான ஆன்சர் வந்து கிடைக்க போகுது. ஃபஸ்ட் நான் வந்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாதம் பார்த்திங்கன்னா 1700, 2வது மாதம் 2000, 3வது மாதம் 2450, 4வது மாதம் 3060, 5வது மாதம் 3200. இதை இப்போ கூட்டினா போதும். கடைசியில் வந்து கூட்டும் போது 0. அப்புறம் 5 6 கூட்டினா 11, மிச்சம் 1 இருக்குது. 3 3 கூட்டினா 5, 5 4 கூட்டினா 9. அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 6 4 கூட்டினா 10, 10 1 11. ஸோ நமக்கு மொத்தம் 5 மாதத்தில் அந்த லைப்ரரிக்கு வந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 11910. இந்த கணக்கில் வந்து நம்ம கற்றுக்கிட வேண்டியது என்னதுன்னா எப்படி வந்து கூட்டல் வந்து ரியல் லைஃப்பில் வந்து யூஸ் ஆகுதுன்னு. அடுத்து 4வது கணக்கு பார்க்கலாம். சேதன் வங்கியில் சேமிப்பாக 7,50,250 வைத்திருந்தார். கல்வி செலவிற்காக 5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காத்துக்கங்க. அதாவது மொத்தம் அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா 7,50,250 ரூபா ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. இந்த 7,50,000 ரூபாயிலேருந்து அவர் எவ்வளோ எடுக்காதுன்னா 5,34,500 ரூபாயை வந்து எடுத்துக்கிறாரு. இப்போ அவங்க கொஸ்டினில் கேட்டுக்கிறது வந்து மிச்சம் எவ்வளோ ரூபா பேங்க்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நமக்கு சிம்பிளாக தெரிஞ்சதான் அந்த 7 லட்சத்து அந்த நம்பர்லேருந்து 5 லட்சத்தை கழிச்சோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 0ல் 0 போச்சுன்னா 0, 5ல் 0 போச்சுன்னா 5, 2ல் 5 போகாது. அப்போ நம்ம வந்து கடன் வாங்குவோம். கடன் வாங்கும்போது இது 10ஆம் மாதம், இங்கேருந்து 1 கடன் வாங்கும்போது 12ஆம் மாதம், இங்கேருந்து அகைன் 1 கடன் வாங்கினதுனால இது வந்து 9ஆம் மாதம். இப்போ 12லேருந்து 5 கிடைக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 7. 9லேருந்து 4 கிடைக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 5. நம்ம இங்கே 1 கடன் கொடுத்துருப்போம். அப்போ இது வந்து 4ஆம் மாதம் இருக்கும். 4லேருந்து 3 போச்சுன்னா 1, 7லேருந்து 5 போச்சுன்னா 2. நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2,15,750 ரூபா அவரோட வங்கி கணக்கில் மிச்சம் இருக்கும். அடுத்து 5வது கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன? அதாவது ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் 1560 சைக்கிள் வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா 25 நாளைக்கு மொத்தம் எவ்வளோ ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட் நாள் அப்போ அவங்க வந்து எவ்வளோ ரெடி பண்ணியிருப்பாங்க? 1560. 2வது நாள் பார்த்திங்கன்னா இன்னொரு 1560 ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போது 2 நாளில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2ஐயும் வந்து கூட்டணும். அதேமாரி 3ஆவது நாளில் பார்த்திங்கன்னா இன்னொரு 1600. இப்படி ஒரே நம்பரை மீண்டும் மீண்டும் கூட்டுறதுக்கு
கண்டுபிடிக்கிறதுனா நம்ம பார்த்திங்கன்னா பெருக்கல் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 1560 25ஆல் பெருக்கணும்னா நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு 5 0 பெருக்கினா 0, 6 5 30 0, மிச்சம் 3 இருக்கும். அதுமாதிரி 5 5 25 3 28க்கு 8, மிச்சம் 2, 1 5 5 5 7 7 கிடைக்கும். அதுமாதிரி 2 வச்சு பெருக்கும், 2 0 0 தான், 2 6 12க்கு 2, மிச்சம் 1, 2 5 10 11க்கு 1, மிச்சம் இன்னொரு 1 3 கிடைக்கும். 1 2 2 1 3. இப்போ இதை ஆட் பண்ணுவோம். 0 0 எத்தனை 2 கூட்டினா 10, 10க்கு 0 போட்டு மிச்சம் 1 இங்கே போட்டோன்னா 7 8 9 3 39,000 சைக்கிள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 25 நாளில் ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த கணக்கான ஆன்சர் வந்து 39,000. இந்த கணக்கில் வந்து நம்ம கற்றுக்கிட வேண்டியது என்னதுன்னா, நமக்கு பார்த்திங்கன்னா 1 கணக்கு வந்து வாழ்க்கையில் தேவைப்படுது. அந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரே நம்பரை வந்து மீண்டும் மீண்டும் கூட்டுவோம். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா 2 பார்த்திங்கன்னா 2 4 6 8 10 இப்படி மீண்டும் மீண்டும் கூட்டுறதுனால நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. அப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா வாய்ப்பாடு கண்டுபிடிச்சோம். இந்த வாய்ப்பாடு என்னென்னா, நம்ம வந்து முன்னாடியே அந்த நம்பரை வந்து மீண்டும் மீண்டும் கூட்டி எழுதி வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ 3 டைம் 2 கூட்ட வேண்டியது தேவை இருக்குன்னா, நம்ம வந்து 3 டைம் கூட்டாமல் டேரெக்டாக 2ஆம் வாய்ப்பாடை 3 டைம் சொல்லி 6ன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடுறோம். இந்த மாதிரி மெத்தட் தான் எப்படி வாழ்க்கையில் சால்வ் பண்ண சொல்லி நம்ம கற்றுக்கிடணும். அடுத்து 6வது கணக்கு பார்க்கலாம். ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக, அதாவது நியூ இயருக்கு போனஸ் போட்டிருக்காங்க. அந்த போனஸ் வந்து மொத்தம் 62,500 25 ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது. ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எந்த மாதிரி கணக்குனா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 சாக்லேட் இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 5 பேருக்கு எப்படி பிரிப்போம்? ஆளுக்கு 2 சாக்லேட் பிரித்தோன்னா 10 சாக்லேட் வந்து கரெக்டாக பிரிப்போம். இது சின்ன நம்பர்னாலே ஈஸியாக மனசுலேயே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சின்ன நம்பரே எப்படி நம்ம வந்து கணக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா, இதே மெத்தடை வந்து நம்ம வந்து பெரிய நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரித்தல்னு ஒன்று வந்துச்சுனாலே அது வந்து வகுத்தல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 10 வந்து 2ஆல் வகுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 5 2 நமக்கு வந்து 10 கிடைக்கும். இந்த 10ஆல் 2ஆல் வகுக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, 10 வந்து 2 2ஆக பிரிக்கும்னு அர்த்தம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 10 சாக்லேட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 பிரிக்கும், அடுத்து ஒரு 2, இன்னொரு 2, 3 2, மொத்தம் 5 2 இருக்குது. இந்த 2 2ஆக பிரித்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 5 2 இருக்குது. இந்த மேலே உள்ள 5 பார்த்திங்கன்னா இதுதான் குதிக்குது. இதேமாரி நம்ம பார்த்திங்கன்னா போனஸ் அமௌண்ட்டான 62,500 வந்து 25 பங்காக பிரித்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ போனஸ் கிடச்சிதுன்னு சொல்லிடலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 25 50 கிடைக்கும். அப்போனா 1 மிச்சம் கிடைக்கும். பார்த்திங்கன்னா 5 25னா 125 கொடுத்தோம். மிச்சம் 2 0 அப்படி மேலே போட்டோன்னா ஒரு ஆள் பார்த்திங்கன்னா 2,500 ரூபாயை வந்து போனஸாக பெற்றிருக்காங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வகுத்தல்னால் என்னது, வகுத்தல் எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் வாழ்க்கையில், அதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வகுத்தல், பிரித்தல், பங்கித்தல் இந்தமாரி அர்த்தங்கள்லாம் வந்து ஒரே மீனிங்காக தான் கணக்கில் இருக்குது. அதுதான் என்னென்னா பிரிக்கிறது. அடுத்து 7வது கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கில் ஒரு 3 சமன்பாடு கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து பிட்மாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணினா போதும், நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அதை தான் வந்து இவங்க சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிக்கலாம். ப்ராக்கெட் உள்ள 10 கூட்டல் 17 டிவைடட் பை 3. பிட்மாஸ் ரூல் படி எப்போவுமே அடைப்பு குறி, அதாவது ப்ராக்கெட் தானே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்படி நம்ம சால்வ் பண்ணோன்னா 10ஐயும் 17ஐயும் கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 27 கிடைக்கும்.
மிச்சம் வந்து வகுத்தல் 3 இருக்குது. 27ஐயும் 3ஐயும் வகுத்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 9 கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு கணக்கு ஆன்சர் வந்து 9. அடுத்து 2வது கணக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடைப்புக்குறி நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கே பிட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அடைப்புக்குறி அதாவது ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் அடைப்புக்குறி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த அடைப்புக்குறி அதாவது 5 1 இருக்கலாம், இது அதுக்கப்புறம் இது எல்லாமே அடைப்புக்குறி தான். இதுக்கான வேறு நேம்ஸ் உண்டு. இது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கேர்லி ப்ராக்கெட்டு, இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே இந்தமாதிரி மல்டிபிள் அடைப்புக்குறி இருக்குன்னா எந்த அடைப்புக்குறி வந்து உள்ளே அதாவது கடைசியாக இருக்கோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா 5 1 தான் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. அப்போ அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். 12 கழித்தல் 3 கழித்தல் 6 கழித்தல் 5ஐயும் 1ஐயும் கழிச்சோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 4 கிடைக்கும். அடுத்து எந்த அடைப்புக்குறி வந்து உள்ளே இருக்குது? 6லேருந்து 4 கிடைக்கிற அடைப்புக்குறி தான். அப்போ அதை சால்வ் பண்ணுவோம். 12 கழித்தல் 3 கழித்தல் 6ஐயும் 4 கழிச்சா 2 கிடைக்கும். அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே ப்ராக்கெட் தான் இருக்குது, அதை சால்வ் பண்ணுவோம். 12 கழித்தல் 1. இப்போ 12 வந்து 1 கழிச்சா நமக்கு ஆன்சர் வந்து 11 கிடைக்கும். அடுத்து 3வது கணக்குலையும் எப்பவும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உள்ளதை அப்படியே எழுதிக்கலாம். 100 கூட்டல் 8 வகுத்தல் 2 கூட்டல் கேர்லி ப்ராக்கெட். இங்கே 3 2 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 கிடைக்கும். அதுவும் கழித்தல் 6 வகுத்தல் 2. அடுத்து இன்னும் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஆனால் இந்த ப்ராக்கெட்லேயே பார்த்திங்கன்னா கழித்தல் வகுத்தல் இருக்குது. அந்த பிட்மாஸ் செயலி வரிசைப்படி நம்ம எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்? வகுத்தல் தான் ஃபஸ்ட்டு வரும், கடைசியாக தான் கழித்தல் வரும். அப்போ நம்ம வந்து வகுத்தல் சால்வ் பண்ணுவோம். 6லையும் 2ஐயும் வகுத்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். அடுத்து மிச்சம் உள்ளதை அப்படியே எழுதுவோம். இன்னும் ப்ராக்கெட் இருக்கிறதுனால நம்ம ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். 6லேருந்து 3 கழிச்சா நமக்கு ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட மிச்சம் உள்ளது வந்து வகுத்தலும் கூட்டலும் மட்டும்தான். ஃபஸ்ட்டு அந்த பிட்மாஸோட செயலி படி பார்த்திங்கன்னா வகுத்தலுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் உண்டு. அப்போ நம்ம 8ஐயும் 2ஐயும் வகுத்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 4 கிடைக்கும். மிச்சம் ஒரு 3 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தமாகவே எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டல் தான் இருக்குது. கூட்டல் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதாவது ஒரே செயலியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கூட்டலில் எந்த ஆர்டர்லனாலும் கூட்டிக்கலாம், ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ 100ஐயும் 4ஐயும் கூட்டினா 104, 104லேருந்து 3 கூட்டினோன்னா 7. நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 107 கிடைக்கும். 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 107. இந்த கணக்குலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பிட்மாஸுங்கிற ரூலை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பீனா ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு, நிறையா ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா எந்த ப்ராக்கெட் வந்து உள்ள கடைசியாக இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்து ஐங்கிறது வந்து அடுக்கு. அடுக்கு பற்றி நம்ம இப்போ படிக்கலை. ஆனால் அடுக்குனா எப்படி இருக்குன்னா பார்க்க 5 இருக்குன்னா அதாவது ஒரு நம்பருக்கு மேலே இன்னொரு நம்பர் இருக்கும். 5க்கு மேலே 2, 2க்கு மேலே 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் அடுக்கு. ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் எப்போவுமே இந்த அடுக்குக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை பற்றி நீங்கள் வந்து பின்னாடி படிப்பீங்க. அப்புறம் டி பார்த்திங்கன்னா டிவிஷன் அதாவது வகுத்தல், எம் பார்த்திங்கன்னா பெருக்கல், ஏ பார்த்திங்கன்னா அடிஷன் கூட்டல், எஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா கழித்தல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.